இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் போர்ஷனை 15 டேஸில் முடிக்கிறோம். ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசனை பற்றியும் பெருஞ்சித்திரனார் பற்றியும். இப்போ நான் எடுத்தோடனே புக்கில் இருக்க பாரதிதாசன் பெருஞ்சித்திரனாரோட குறிப்பெல்லாம் எடுத்து தனியாக எழுதிட்டேன். அதுக்கடுத்து பாடலை படிக்கும் போதே பொருளையும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா பொருள் ஈஸியாக முடிஞ்சிடும். பொருளெல்லாம் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட 1000 வரும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ பாடலை படிக்கும் போதே பொருளையும் படிச்சிருங்க. குறிப்பெல்லாம் தனியாக எடுத்து எழுதி வச்சுருங்க. அதே மாதிரி சேர்த்தெழுது, பிரித்தெழுது, அந்த புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை ஒன்றா எழுதி வச்சுட்டே வந்துட்டே இருங்க. கண்டிப்பாக போர்ஷன் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த எதுகைனா என்ன, மோனைனா என்ன, இந்த மாதிரி சிம்பிளான திங்ஸ் எல்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பாடல் படிச்சிங்கன்னா அந்த பாடலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வரியாவது எடுத்து நீங்கள் நோட்டில் தனியாக எழுதி வச்சிங்கன்னா அந்த பாடல் எந்த பாடல்னு நமக்கு தெரியும், யார் எழுதுனான்னு தெரியும். இப்போ ஒரு பாடல் கொடுத்து கொஷின் கேட்டாங்கனாலும் அட்டன் பண்ண முடியும். டெய்லியுமே கம்பல்சரியாக 2 திருக்குறள் எடுத்து படிங்க. நான் திருக்குறள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில்.